தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா கௌதம், என்னடா பண்ற? டேய் டேய், எதுக்குடா என்ன இங்க கூட்டு வந்த? எங்கடா கூட்டு வந்திருக்க? டேய் கௌதம், டேய் டேய், என்னடா பண்ற? எதுக்குடா கட்டுற? டேய் 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 டேய், என் தம்பி அப்படித்தானே கட்டி போட்டிருப்பேன். டேய் கௌதம், வேணாண்டா, தப்பு பண்ற. என்னடா ஆல்ரெடி நிறைய தப்பு பண்ணிட்டேன் எஸ்எஸ்கே. செஞ்ச தப்புக்கெல்லாம் உனக்கு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட மாட்டேன். ஐயோ, கௌதம் எஸ்எஸ்கே என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே. டேய் கௌதம், நீ நெருப்போட விளையாடுற, அப்புறம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. டேய், இந்த எஸ்எஸ்கேவோட மோதனா என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஏய், என்னடா நடக்கும்? ஒரு சின்ன பையனை கடத்தி கொண்டு போய் டார்ச்சர் பண்ண சில்ற பையதானடா நீ. நீ இப்ப என்னமோ நெருப்பு சாம்பல் சூறாவளின்னு ஏதோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு வார்த்தை பேசுன குரவழிய நசுக்கிடுவேன். வாய மூடிக்கிட்டு இருக்கணும். அத்தை, இங்க பாருங்க. கார்த்திக் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தோம். ஆனா நீங்க என்னடானா கௌதம் இலக்கியா கூட சேர்ந்துக்கிட்டு பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பாக்குறீங்க. உண்மைய சொல்லுங்க, கௌதம் கார்த்திக்ல யாரு தத்து புள்ள, யாரு பெத்த புள்ள? நீங்க கண்ணை மூடிட்டு கௌதம்க்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னை அப்பவே உங்களுக்கு என்னமாச்சு? கௌதம் என்ன பழி வாங்க பாக்குறான், நீங்க மருமகன் கூட பார்க்காம அஞ்சலியை கொல்ல பாக்குறீங்க. ஏமா இப்படி மாறிட்டீங்க? மாறினது நானா நீயாடா? ஏண்டா இப்படி கண்டவங்க பேச்ச கேட்டுட்டு நீ புத்தி கெட்டு திரியறியேடா? நான் யார் பேச்சையும் கேட்கலமா, எனக்கு சொந்த புத்தி இருக்குமா? இப்ப கூட நான் வந்து சொல்றேன் பாரு. நீயா வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொல்லி வந்து நிக்கல. அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி தான் உன்னை தூண்டி விட்டு இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. கரெக்டா? கார்த்திக், அம்மாடா, என் பேச்ச கேளுப்பா. இது பாரு, நீ இனிமே இவங்க கூட எல்லாம் சேராத. அவங்க நல்லவங்க இல்ல. இது பாரு, இனிமேல அவங்கள நம்பாதடா. நம்ம வீட்லயே இருடா. எங்கேயும் போகாத. நீ வீட்டுக்கு வா. வா, உள்ள வா. சொல்றேன்ல, வா. ஏய், அவன் என் புள்ள. நான் கூட்டிட்டு தான் போவேன். வாடா. உங்க புள்ளதானமா? ஆமாண்டா. கடைசியா கேக்குறமா, அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்றீங்களா இல்லையா? சரி, அது கூட வேண்டாமா. ஒண்ணு பண்றீங்களா? எனக்கு அடைக்கலம் கொடுக்கிற எஸ்எஸ்கே அங்கிளுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன, நான் வேணும்னா சொத்து கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். பதிலுக்கு எஸ்எஸ்கே மேல போட போற பெர்ஜுரி கேஸ தடுத்து நிறுத்துங்கம்மா. சி, நிறுத்து. உன்னை கடத்தினவன் மேலேயே பரிதாபப்படுறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இத பாரு, இந்த கேஸால உனக்கு எந்த பாதிப்பும் வராது. நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. எஸ்எஸ்கே தான் உன்னை கடத்தினான்னு கௌதமும் இலக்கியாவும் நிரூபிப்பாங்க. நான் இவ்ளோ சொல்லியும் பிடிவாதமா இருக்கீங்கல்ல? நான் ஜெயிலுக்கு போனாலும் உங்களுக்கு கவலை இல்லல்ல? ஆனா கௌதமும் இலக்கியாவும் உங்களுக்கு ஜெயிக்கணும். டேய், ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? நான் போய் சொல்வேனா? சும்மா நிறுத்துங்க அண்ணி. பெத்த புள்ள வந்து கெஞ்சுறான், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க. ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட கேட்க வந்ததே தப்பு. கார்த்திக், இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாங்க. கார்த்திக், சொன்ன கேளுப்பா. நீ எங்கேயும் போகாத. இங்கே நிறுத்துங்கம்மா. இனி நானே அந்த பெர்ஜுரி கேஸ பாத்துக்கிறேன். எந்த கோர்ட்ல என்ன நிறுத்த ஆசைப்படுறீங்களோ அதே கோர்ட்ல கௌதம் ஒரிஜினல் புள்ள இல்ல, அவன் யாரும் இல்லாதவன் நானும் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். கார்த்திக், கார்த்திக், சொன்னா கேளுடா. போகாதடா கார்த்திக். டேய், விடுங்க. சொன்னா கேளுடா. விடுங்க சொல்றேன். ஒரு நல்லதுக்கு தான்டா சொல்றேன். போகாதடா கார்த்திக். சொன்னா கேளுப்பா. வீடு தேடி வந்தவனை வெறும் கையோட துரத்திட்டீங்களே, அப்புறம் எப்படி அவன் இருப்பான்? இப்ப சந்தோஷமா? கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருந்தா
அத வச்சே கார்த்திக் கிட்ட பேசி அவனை இங்கேயே தங்க வச்சிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டீங்க. ச்சே. கௌதம் மெசஸ்கே யாரையுமே காணுமே. மறுபடியும் அத்தைக்கு கால் பண்ணி பாப்போம். டேய் ஹலோ சொல்லி இலக்கியா. அத்தை என்ன ஆச்சு அத்தை? எவ்வளவு நேரம் உங்களுக்கு போன் பண்ண போகவே இல்ல. சரி நீங்க சொன்ன ஜீவா நகர் இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா இங்க கௌதம் எஸ்எஸ்கே யாரையுமே காணுமே. அது ஏன் கேக்குறேன்? கௌதம் எஸ்எஸ்கேவை அடிச்சு கார் டிக்கிக்குள்ள போட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஐயோ நான் பயந்து போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி கார் பின்னாடியே வந்துட்டேன். ஐயோ அத்தை, கௌதம் எதுக்கு அத்தை இப்படி பண்றாரு? இப்ப அவர் எஸ்எஸ்கேவை எங்க கூட்டிட்டு போயிருக்காரு? ஒரு பழைய குடோனுக்கு இழுத்துட்டு வந்து சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். குடோனா? ஆமா இலக்கியா, எனக்கு பயமா இருக்கு. கௌதம் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டானா அவனோட வாழ்க்கையே போயிடும். நீ சீக்கிரம் கிளம்பி வா. சரி அத்தை, அந்த குடோன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இடம் தெரு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா இது நெசப்பாக்க ஏரியா. நெசப்பாக்கமா? அப்பா அது நம்ம கம்பெனியோட பழைய குடோன் தான் அத்தை. நீங்க பயப்படாதீங்க, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். சரி சரி சீக்கிரம் வா. அண்ணா நெசப்பாக்கம் போங்க. போலாம். ஏய் ஏய் அவுத்துறா. எஸ்எஸ்கே அமைதியா இரு. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யலனா உன்னால இங்க இருந்து வெளியில போக முடியாது. உன் பணம் தான் வெளியில போகும். இந்த பாரு, உன் பணத்தை ஆசைக்காக, அதிகார ஆசைக்காக என் குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கி சூறையாடிட்டிய. உன்னை தண்டிக்க சட்ட ரீதியா போராடி பார்த்தோம். ஆனா நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்கிய. இனிமேலும் நான் நியாயமான வழியில போகாம உன்னை தண்டிக்க உன் வழியில போனாதான் சரி வரும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ இப்ப நீ என்ன பண்ற? என் கூட கிளம்பி வந்து கார்த்திகை நான் தான் கடத்தினேன், கௌதமுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சட்டத்துக்கு முன்னாடி வந்து சொல்ற. இல்லன்னு வையே. இல்லன்னா என்னடா பண்ணுவ? டேய் போடா. நீ எல்லாம் பஞ்சத்துக்கு தான் போக்கிரி வேஷம் போடுவ. நாளம் பிறக்கும் போதே போக்கிரிடா. ஆமாண்டா, நான் தான் உன்னை அழிக்கிறதுக்காக கார்த்திகை கடத்தி உன்னை ஜெயில போட்டேன். ஆனா நீ இப்ப என்ன மிரட்டுறதுக்காக இதையெல்லாம் எல்லார்கிட்டயும் வந்து சொல்றதுக்கு நான் அவனு முட்டாள் இல்லடா. டேய் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா, போடா. ஓஹோ, உனக்கு அவ்வளோ திமிரா? சரி. டேய் கௌதம் வேணாம், தப்பு மேல தப்பு பண்ற. டேய் கௌதம், அம்மா வலிக்குது. வேணா கௌதம். வலிக்குது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். திமிராவே பேசிட்டு இருக்கியா? ஏய் விட்டுறா, முடியலடா. விடுறேன்டா. டேய் விடுறேன். தப்ப ஒத்துக்கிறியா? டேய் முடியாதுடா, முடியாது. உங்க அப்பனே வந்தாலும் என்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாதுடா. முட்டாள், கௌதமுக்கு அப்பாவே நீ தாண்டா. என் தம்பிய தூண்டி விட்டு என் மேலே சொத்து கேஸ் போட வைக்கிறியா? அதுக்கு இன்னைக்கு உன்னை கையாலேயே அடிச்சு கொல்றேன்டா. டேய் வேண்டாம். ஏய் வேண்டாம். ஏய் சிஸ்கே, தா. முடியல, விட்டுரு. இப்படிதானடா என் தம்பி கதறி இருப்பான். வலிக்குதுடா. சாவுடா. ஏய். சாவு. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை.
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.